உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது? அதுலயும் சில பேரு அவங்களோட கண் பார்வை குறையுதுன்னு தெரியாமலே இருப்பாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்த சர்வேல இந்த உலகத்துல 2.2 பில்லியன் பீப்புள் இந்த ஐவிஷன் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறாங்க. உங்க உடம்புல உள்ள எல்லா பாட்டுக்குமே நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் பார்க்க உதவுற உங்க கண்ணுக்கு நீங்க முக்கியத்துவமே கொடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை விட்டு உங்க கண் பார்வை போனா உங்க நிலைமை என்னங்கறத. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். சரி, இதெல்லாம் போட்டோம். உங்க சின்ன வயசுல உங்க கண் பார்வைங்கிறது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதே நேரத்துல நீங்க டீனேஜ் தாண்டதுக்கு அப்புறம் உங்க கண் பார்வைங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பொதுவா கண்களுக்கு பவர் குறைய நிறையவே காரணம் இருக்கு. உங்களோட கண்ணோட பவர் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல உங்க கண்ணுக்கு நீங்க ஓய்வுங்கிறதே கொடுத்துக்க மாட்டீங்க. அதுலயும் ரெண்டாவது காரணம் பார்க்கும்போது நீங்க ரொம்பவே கம்மியான நேரம் தூங்கிருப்பீங்க. அதோட நம்ம எல்லாமே பொதுவா பண்ற தப்பு மொபைல் ஸ்கிரீனையும் டிவி ஸ்கிரீனையும் நம்ம அதிகமா பாக்குறது. இது இல்லாம சில பேர் டஸ்ட் படுற மாதிரி இடத்துல வேலைகளை செய்வாங்க. அதனால அவங்க கண்ணோட பவர் குறைய நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல நீங்க எந்த மாதிரி காரணத்தை நீங்க செஞ்சீங்கன்றத யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு முதல்ல உங்க கண் பார்வை எந்த லெவல் வீக்கா இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. இப்ப ஸ்கிரீன்ல வரப்போற வீடியோவை பார்த்து உங்க கண்ணோட பார்வை எந்த லெவல்ல இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் லெவல் ஷார்ப்னஸ். லெவல் 1ல உங்களுக்கு இந்த கலர்ல நல்ல கலர் தெரிஞ்சிச்சுன்னா உங்க கண்ணு 40% கரெக்டா இருக்குங்கிறது அர்த்தம். இப்ப இதில் பாருங்க, இதுல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களோட கண்ணோட லெவல் 40% தாண்டிடுச்சு. லெவல் 2 மீடியம் லெவல் ஷார்ப்னஸ். இதுல உங்க கண்ணு இந்த கலர்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க 60% தாண்டிட்டுக்கான அர்த்தம். இந்த கலர்லாம் ரொம்ப லைட்டா தான் இருக்கும். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே நீங்க 60% தாண்டிட்டீங்க. ஹெல்த்தி லெவல் ஷார்ப்னஸ். லெவல் 3ல எல்லா கலருமே கஷ்டமா இருக்கும். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க 100% கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏன்னா அப்படி சொல்லலாம், இது ரொம்பவே கஷ்டமான ஒரு லெவல். இப்ப நான் சொல்ல போற இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா உங்களால குறைஞ்ச உங்க கண் பார்வையை அதிகப்படுத்துறதோட உங்க கண்ணுக்கு ஹெல்த்தி அண்ட் கிளியர் விஷனையும் உங்களால உங்க கண்ணுக்கு தர முடியும். வெல்கம் டு லைஃப் லாங் தமிழ். நான் உங்கள் நவீன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்க கண்ணோட லெவல் என்னங்கிறது. இதுக்கு மேலேயாவது உங்க கண்ணை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அதுக்கு நான் சொல்ல போற சத்தான உணவுகளையும் சேஃபான எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானையா. நம்ம கண்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா ரெடினான்னு சொல்லப்படுற விழித்திரைகள் ரொம்பவே முக்கியம். இதுக்கு நம்ம தேவையான சத்துக்களை எடுத்துக்கணும். விட்டமின் ஏ, பீட்டா கரோடின்னு சொல்லப்படுற இந்த சத்துக்கள் நம்ம கண்ணுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒண்ணா இருக்கு. டிப் நம்பர் 1, ஹெல்தி ஃபுட். இதுக்கான உணவுகள்னு நம்ம பார்க்கும்போது கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, பசலைக்கீரை, அதோட பழங்கள்னு நம்ம பார்த்தா பப்பாளி பழம், மாம்பழம், இது எல்லாமே நம்மளால வாரத்துக்கு ஒரு 2 முறை எடுத்துக்கிட்டாலே நம்மளோட கண் பார்வைங்கிறது நம்ம ஈஸியா அதிகரிக்க முடியும். நான்வெஜ்ல கூட நம்ம கண் பார்வையை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய உணவுகள் இருக்கு. உதாரணமா இப்ப நம்ம மீனையும் முட்டையும் எடுத்துக்கலாம். இந்த முட்டையில ஜிங்கும் விட்டமின் ஏவும் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தேவையான ஒண்ணா இந்த முட்டை இருக்கு. அதோட ஃபிஷ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதுல உள்ள நல்ல கொழுப்புகள் நம்ம கண்ணுக்கு தேவையான ஒண்ணாவே இருக்கு. நான் சொன்ன சத்தான உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டா கூட நான் சொல்ல போற இப்ப இந்த எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களோட கண் பார்வையை உங்களால அதிகப்படுத்த முடியும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். அதே நேரத்துல இந்த ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்பவே அதிகம். இதை நீங்க வீட்டுல இருந்தே பண்ணலாம். 10 நிமிஷம் பண்ணாலே உங்க கண்ணுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு நீங்க உங்க கிளாஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்க கண்ணோட கிளாஸையும் ஐ லென்ஸையும் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்றது பார்க்கலாம். டிப் நம்பர் 2, ஐ எக்ஸசைஸ். ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி அந்த ரெட் பால் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் உங்க ஐஸை மூவ் பண்ணுங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தா இந்த சர்க்கிள் எக்ஸசைஸ். இந்த சர்க்கிள் எக்ஸசைஸ்லயும் அதே மாதிரி தான் அந்த ரெட் பால் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கேயும் உங்க கண்களை மூவ் பண்ணுங்க. 20 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தா ஸ்கொயர் எக்ஸசைஸ். இந்த ஸ்கொயர் எக்ஸசைஸ்லயுமே சேம் தான், அந்த பால் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதே மாதிரி மூவ் பண்ணும். ஃபைனல் எக்ஸசைஸ் ட்ரையாங்கிள் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணாலே உங்க கண்கள் நல்லா இருக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணாலும் கூட அது கூட நம்ம இன்னொன்னு பண்ணணும். அது என்னன்னு கேக்குறீங்க? அந்த காலத்துல எல்லாம் சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ்ங்கிறது கிடைச்சிச்சு. அந்த சூரிய கதிர்கள்ங்கிறது நம்ம மேல படும் போது நம்மளுக்கு விட்டமின்ஸ்ங்கிறது கிடைக்கும்.
அதோட நம்ம கண்களுக்கும் அந்த விட்டமின்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம கண் பார்வையை அதிகப்படுத்தலாம். இப்ப நான் சொல்ற மாதிரி காலையில 6 to 7 உங்க கண்ணுல சூரிய ஒளி படுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி பட்டாலே உங்க கண் பார்வை அதிகரிக்க அது ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். டிப் நம்பர் 3, குட் ஸ்லீப்பிங். நீங்களே சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர் 8 மணி நேரம் தூங்குறோம்? இந்த காலத்துல நம்மளால தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறதே கொடுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்களுக்கு ஓய்வுங்கிறது எப்படி கிடைக்கும்? அதுலயும் நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க தான் ரொம்பவே பாவம். ஏன் சார் அழுகுறீங்க? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நைட்ல தான் நம்ம பாடி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல நம்ம வேலை பார்க்கும் போது நம்ம பாடி டோட்டலாவே கொலாப்ஸ் ஆகுது. நைட்ல தூங்குறவங்க மேக்சிமம் 9 மணிக்கெல்லாம் தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டீங்கன்னா உங்களால காலைல எவ்வளவு சீக்கிரம் கிளம்புனாலும் ஒரு 7 to 8 hours தூங்குனா ஃபீல் வரும். இதனால உங்களுக்கு தூக்கம் குறைபாடுங்கிறதே இருக்காது. டிப்ஸ் நம்பர் 4, not disturb in your eye. நீங்க அதிகமா டஸ்ட் படுற இடத்துல வேலை பார்க்கறீங்கன்னா உங்க கண்ணோட பார்வை குறையறதுக்கு அது கூட ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணாதான் உங்க கண் பார்வையை உங்களால அதிகப்படுத்த முடியும். அதுக்காக உங்க வேலையை நான் அவாய்ட் பண்ண சொல்லல, ஆனா டஸ்ட அவாய்ட் பண்றத முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. உங்க உடம்புலயே சாஃப்டான உறுப்பு என்னன்னு தெரியுமா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. என்ன கேட்டா நான் கண்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்திலேயே கண்களை பூவுக்கு இணையா ஒப்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கண்களை நீங்க அடிக்கடி தேய்க்கிறாளா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா. அப்படி தேய்ச்சிங்கன்னா உங்க கண்களை நீங்க டேமேஜ் பண்றீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க கண்ணை நீங்க டேமேஜ் பண்றீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. உங்க கண்கள்ல உறுத்தலோ இல்ல ஏதாச்சும் டஸ்ட் பட்டா கூட சுத்தமான தண்ணீரை கழுவுங்க. அதுதான் உங்க கண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. டிப் நம்பர் 5, ப்ராப்பர் க்ளீன் ஆஃப் யுவர் ஐஸ். உங்களுக்கு தெரியாமலே உங்க கண்கள்ல டஸ்ட்ங்கிறது அதிகமா சேர்ந்துட்டு இருக்கு. உதாரணமா இப்ப நம்ம தூங்கி கிளம்பும் போது நம்ம கண்கள்ல டஸ்ட்ங்கிறது இருக்கும். இது கிளீன் பண்ணாம விட்டோம்னா நம்மளோட கண் பார்வை மங்குறதுக்கு இதுவே ஒரு காரணமா அமைஞ்சிருது. இப்ப இந்த வீடியோல காட்டுற மாதிரி ப்ராப்பரா உங்க கண்களை வாஷ் பண்ண கத்துக்கோங்க. அதனாலேயே உங்க கண்களை டெய்லி வாஷ் பண்றத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையுமே நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே உங்க கண்ணுக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் கிளியர் விஷனை உங்களால கொடுக்க முடியும். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம்ங்கிறதே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்டான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். இது உங்கள் லைஃப் லாங் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.